கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். என் சகோதரன், என் சகோதரியே, பாருங்க, ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக தான் மனுஷன் வாழ வேண்டும். ஏன்னா ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தம் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக வாழுங்கள் என்று தேவனாகி கர்த்தர் சொன்னார்க்காரு. அப்போ நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமாக வேணும், நம்ம வாழ வேண்டும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆமாங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தை வந்து கண்டித்தையும் உணர்த்தி வழி நடத்துவார். ஆமாங்க. நம்ம ஒரு பாவம் செய்கிறோன்னா எத்தனை பேர் எவ்வளோ பாவம் செய்வாங்க. ஆனால் சொல்லுவாங்க, நான் மட்டுமா செய்கிறேன், உலகமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்னா நம்ம ஒரு சின்ன ஒரு பாவம் செஞ்சோம் நம்மளுக்கு உறுத்திட்டே இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டு கொண்டே இருப்பார், இது தவறு, பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு. அதனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறது, ரொம்ப முக்கியமான இருக்கிறது. அவர் தான் நம்ம தேவனிடத்தில், நம்ம கர்த்தரிடத்துல நம்மளை இணைக்கிறதா இருக்கிறது. ஆமீன்.